வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் தாம் வெளியிட்ட காணொலி பதிவில் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து குறிப்பிட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்து நேர்மறையான யோசனைகளை பலர் தெரிவித்துள்ளதாகவும் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 167வது வருமான வரி தினத்தையொட்டி புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், வெளிப்படையான திறன் வாய்ந்த வரி நிர்வாகத்தை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். வரி செலுத்துவோரின் நலன்களை உறுதி செய்ய நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வணிகம் செய்வதை எளிதாக்குவது மற்றும் வரி செலுத்துவோரின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசிய அவர், குஜராத், பஞ்சாப், ஹரியானா போன்று தமிழகத்திலும் விளையாட்டு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று கூறினார். பயிற்சி நடைமுறைகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திண்டிவனம், திருவண்ணாமலை, மன்னார்குடி, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட 5 முக்கிய ரயில் திட்டங்களுக்கு மாநில அரசு நிலம் தராததால் பணிகள் முடங்கியுள்ளதாக ரயில்வே அமைச்சர் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கான தேவையில் 26% நிலத்தை மட்டுமே மாநில அரசு இதுவரை வழங்கியுள்ளது என்ற தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய திமுக அரசு காட்டிய அதே அலட்சிய போக்கை தற்போதைய அரசும் தொடர்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியையும் மக்கள் தேவையையும் கருத்தில் கொண்டு 5 ரயில்வே திட்டங்களையும் விரைந்து செயல்பாட்டிற்கு கொண்டுவர மாநில அரசு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று திரு நைனா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசுடன் பேச்சு நடத்தாமல் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை என்று தெரிவித்தார். அணை கட்டுவதற்கு தமிழகம் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது மாநிலத்தின் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். இந்த விவகாரத்தில் தவிக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. 18 வயதிற்குட்பட்ட சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை பெற்றோர் ஊக்குவிக்கக்கூடாது என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் காவல்துறை சார்பில் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலை விதிகளை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நம்முடைய சமுதாயத்தை சீரழிக்கும் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்கு காவல்துறையின் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்படுவதன் வாயிலாக நெட் ஆக்சிடென்ட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த கொஞ்சம் பத்தாது, முழுமையாக குறையணும் என்ற நோக்கத்திற்காக இந்த முயற்சி
ஏற்பாடு செய்யப்பட்டது. 18 வயதுக்கு கீழே இருக்கிற இளைஞர்களை பைக்ஸ் எல்லாம் ஓட்டுவதை பெற்றோர்கள் தடுக்க வேண்டும், அதை ஊக்குவிக்க கூடாது. பல நேரங்களில் நாங்க அந்த மாதிரி மாணவர்களை நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா அவருடைய வழக்குகள் அவருடைய பெற்றோர்கள் சேர்த்து நாங்கள் வழக்குகள் பதிவு செய்து வருகிறோம். அது ஊக்குவிக்க கூடாது. விபத்து ஏற்பட்டு விட்டால் அது பாதிப்பு அதிகமாக இருக்கும் வரை பெற்றோர்கள் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சேலத்தில் பாரம்பரியமாக நடைபெறும் எருதாட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை காண மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் வந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆடி மாதத்தில் விதை விதைக்கும் பருவத்தில் கால்நடைகளுக்கு மரியாதை செலுத்தி எருதாட்ட நிகழ்வு நடத்தப்படுவது சேலம் பகுதி கிராமங்களில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டி கிராமத்தில் உள்ள மூங்கில் குத்து முனியப்பன் கோவில் வளாகத்தில் ஆண்டுதோறும் எருதாட்ட விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. வழக்கம் போலவே இந்த ஆண்டும் எருதாட்டம் நடைபெற்ற இடம் இளைஞர்களின் கொண்டாட்ட மையமாகவே மாறியிருந்தது. சேலம் மாவட்டம் முழுவதிலும் இருந்து கொண்டுவரப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மாடுகள், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் புடைசூழ எருதாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த எருதாட்ட நிகழ்வினை காண மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் அங்கு குவிந்திருந்தனர். விவசாயத்தையும் விவசாயிகளின் உற்ற தோழனாக திகழும் கால்நடைகளையும் கௌரவப்படுத்திடும் வகையில் நடத்தப்பட்ட இந்த எருதாட்டம் அனைத்து தரப்பினரையும் உற்சாகப்படுத்திடும் வகையில் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரியலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் இருந்த போதிலும் மாலை நேரங்களில் குளிர்ந்த காற்று வீசி வந்தது. இந்நிலையில் நேற்று காலை முதலில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் மாலைக்கு பிறகு சீதோஷ நிலையில் மாற்றம் ஏற்பட்டு குளிர்ந்த காற்று வீசியது. இதனை அடுத்து ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இரவில் லேசாக தொடங்கிய மழை மிதமான மழையாக பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர். திடீரென பெய்த மழையின் காரணமாக பூமியிலிருந்து குளிர்ச்சியான சீதோஷ நிலை நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கோடை வெப்பத்தால் கருகி வரும் நெல் பயிர்களுக்கு இம்மழை பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அரியலூரிலிருந்து ராம்குமார். இருவரி செய்திகள். தென்சீன கடல் பகுதிகளில் பிலிப்பைன்ஸ் நாட்டின் 2 கப்பல்கள் மீது சீனா ஒரே வாரத்தில் 3வது முறையாக தாக்குதல் நடத்தியுள்ளது. நாட்டின் சேவைத்துறை ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 421.3 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 26,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து இன்று முதல் 120 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை கூறியுள்ளது. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் துரிஞ்சாபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூரில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இணையதளம் வாயிலாக சுயமாக விவரங்களை பதிவு செய்யும் வசதியின் கீழ் சென்னையில் இதுவரை 56,000 குடும்பங்கள் தகவல்களை பதிவேற்றம் செய்துள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேவில் இப்போட்டி மாலை மணி 4:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார்.
தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.